இனி உங்களே யாருக்காவது கேள்விகள் இருந்தால் சொல்றேன். யுத்தம் புரிகிறவனுக்கு அந்த காடு என்பது எவ்வாறு அதை எனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார். அவர் போதாமை குறைபாடுகளுக்கு நீங்களாக உங்களிடம் ஒரு முழு நிறைவான ஒரு வடிவம் இருக்காங்க. அது உண்மையிலேயே அது இலக்கிய படைப்புகள் அதுகளுக்குள்ள இந்த பாத்திரங்கள்ட்ட உரையாடல்கள் அந்த விமர்சனங்கள் போதாமையா இருக்கு நான் பார்க்கிறேன். அதை நீங்கள் இன்னது அடுத்த படைப்புகளுக்குள்ள கொண்டு வரீங்க. ஆனகோடாலி அதுக்கு முன்னுக்கு எனக்கு அந்த சிக்கல் இருக்குது. அப்புறம் ஆனகோடாலி படித்தது நான் கிட்டத்தட்ட 3 தடவை என்ன படித்தேன். இந்த திருப்பி படிச்சுக்கிறோம். ஆனகோடாலி கதை கூட எனக்கு அதில் அந்த தொன்மை அதெல்லாம் எனக்கு கிளியர் ஆகிடுது. அதுக்கு வந்து போடுவேன். இப்போ அண்மையில் கேம் ஒன்று போடுறேன். புத்தகம்லாம் விடுவேன். நாவல் சமையல் உங்களே யாருக்காவது கேள்விகள் இருந்தால் கையெழுத்துங்கோ, நான் சொல்றேன். ஓகே, இந்த ஈழ நாவல்கள் நிலக்காட்சிகள் இந்த போதாமை பற்றி தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வருது. தமிழ்நாட்டில் இருந்தும் அந்த விமர்சனங்களை நான் சொல்லியிருக்கலாம். ஆனால் எங்களோட செங்கியாளியான் நாங்கள் தொடக்கத்தில் பார்த்தோம்னு சொன்னால் அவற்றை காட்டாக இருக்கட்டும் அல்லது வாழைக்காட்டாக இருக்கட்டும் அல்லது ஜானையாக இருக்கட்டும், இதுகளில் சொல்லப்படாத ஒரு இலக்காட்சியை என்னுடைய அனுபவத்தில் அது தெளிவாக சொல்லப்பட்ட இலக்காட்சிகள் தான் அதில் இருக்குது. நீங்கள் சொல்கிற அந்த நிலம் பிறகு அது அகமாக கொண்டு வர்றாரா இல்லையான்றதுல குழப்பங்கள் இருக்கலாம். ஆனால் நிலக்காட்சிகள் சொல்லப்பட்ட ஒரு பாரம்பரியம் எங்களுக்கு இருக்குதானே? அது இப்போ பாரம்பரியம் இருக்கு. அதாவது சங்ககாலத்திலேருந்தே தொடர்ச்சி இருக்குதானே எங்களுக்கு உண்மையான நிலக்காட்சி சித்தரிக்கிறது. அது நவீன நாவல்களில் இப்போ சங்ககாலிய நாவலை எந்த பார்வையில் எந்த வாசிக்கிறேன் நான். ஏன் அவற்றை நாவலை நான் இப்போ இதாக கூடிய நிலக்கிய கூடி நான் சொல்லுவேன். நவீன நாவல்களில் நான் வாசிக்கக்கூடியது நல்ல நாவல்னு சொல்லி சொன்னால் அதில் வர ஒரு தன்மை இருக்குன்னு சொல்லி சொன்னால் அதில் ஒரு புறல் உறவு வருது கடைசியில். ஆனால் அந்த உறவு 1970, 79 அந்த நாவல்னு சொல்லி நினைக்கிறேன். அப்பயே அந்த புறவு ஒழுக்கம் சார்ந்த மதிப்போட மட்டும்தான் எழுதப்பட்டது. ஆனால் இதுக்கு அப்படி எதுவுமே டீல் பண்ணப்பட்டிருக்கு. அவர் எதுவுமே அப்படி அந்த பிரச்சனையே வராது. அந்த குழந்தை கடைசியாக பிறக்க இருக்குது, அது ஆற்ற குழந்தைன்னு சொல்லி தெரியல. அவைக்கான உறவு அது ஒரு கொடுக்கும் கனவு மாதிரி, ஒரு சூறாவளி இரவில் நடக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு மாதிரி தான் அது கடந்து போகக்கூடிய தன்மை இருக்குது இது நிலக்கிரியில். ஆனால் இப்போ செங்கியாளிய நாவலில் வரக்கூடிய இது நிலக்காட்சி விவரணைன்றது நாவலில் 3 விஷயங்கள் நாங்கள் எப்போவுமே கவனிக்க வேண்டிய தேவை இருக்குதுன்னு. ஒரு நிலக்காட்சி விமர்சனம் மட்டுமில்லை, அது உணர்ச்சிகளை எப்படி கையாளுது, அதில் வர கதை ஓட்டம், கதை பின்னர், அது பயன்படுத்தக்கூடிய அந்த நிலத்துக்கும் அதுக்குமான தொடர்பு என்ன, ஏன் அது அந்த காட்சிக்காக நாங்கள் நிலத்தை எழுதுறேன். அதில் வர இப்போ நான் எங்கள் சிறையில் வர ஒரு காடு கட்டியை சித்தரிப்பன்னு சொல்லிச்சுன்னா அது அவற்றை வெளியில் இருக்கிற காடில் அகத்தில் இருக்கிற காடு தான். அந்த தன்மை அவற்றையெல்லாம் இல்லைன்னு சொல்லி தான் நான் பார்க்குறேன். அப்போ ஒரு சொன்னால் அவற்றை நிலக்காட்சி வர்ணனைக்காக பார்க்கலாம். அது நாவலே அந்த ஒரு மாற்றம் நிகழ்ந்தால் மட்டும்தான் அதுக்கு பெருமதி இருக்குது. அதுக்கு மட்டும்தான் அதுக்கு இடம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா அது வெறும் விவரணம் மட்டும்தான். புதுமை சொன்ன மாதிரி அது ஒரு விவரணம் பிளேனாக சொல்லப்பட்ட ஒரு விவரணம். ஆனால் சங்க காலத்தில் அப்படி இல்லை. அது அகத்துக்கும் வருதுன்றது தான் அது இவ்வளவு காலமும் அது நிலைச்சிருக்கிறதுக்கான ஒரு தேவையை உருவாக்கி அளிக்கிறதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். வேற கேள்வி யாராவது? ஒவ்வொரு சம்பந்தமான கேள்வி சம்பந்தமான அந்த வரையறை ஒவ்வொருத்த வாழ்வியல் அந்த பொறுத்தானே இருக்கு. உதாரணமாக ஒரு யுத்தம் புரிகிறவனுக்கு அந்த காடு என்பது எவ்வாறு அதை எனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார். அவர் அழகியலை பார்க்க மாட்டார். அதே மாதிரி ஒரு தேயிலை தோட்டத்தில் நாங்கள் வெளியில இருந்து பார்க்கும்போது பச்சை பசை என்ற அழகாயிருக்கும். அந்த தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிறவர்களுடைய உழைப்பு அவர்கள் செஞ்ச ஒரு புதினம் என்பது இன்னொரு. அப்போ இந்த நிலம் சார்ந்த வர்ணனை அல்லது நிலம் சார்ந்த சிந்தனை என்பது அப்படி அதான் கதாபாத்திரம் தான். இப்போ அவர் நிலத்தோட்ட தொழிலாளியாக இருந்தால் அவர் அதை எப்படி பார்ப்பாருன்றது தான் முக்கியம். இப்போ ஒரு போராளியாக இருந்தால் காணவருக்கு எப்படி அகத்தில் கிளர்த்துன்றது தான் நமக்கு முக்கியம். இப்போ நான் புறத்துலேருந்து அதை சொல்லிட்டு அப்போ அது அந்த கதாபாத்திரன்ற விஷயம் உதாரணமாக இப்போ ஒரு அந்த காலத்தில் பள்ளி வீதியோ அல்லது ஒரு கவிஞரோ பாடிய பாடல்கள் அது எவ்வாறு அகமாக்குறன்றது ஒரு சிந்தனை முறையாக இருந்திருக்கு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அந்த சின்ன முறை அப்படி இல்லடா இது மட்டும் ஒட்டிய அளவு போல இல்லை. இது அது ஒரு கூறு மட்டும்தான்.
இது இருந்தால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கூட போட்ட மாதிரி அளவா போட்ட மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் குறையாக சொல்லிக்கணும் அவ்வளோதான். வணக்கம். வணக்கம். இந்த உரையாடல் கலந்து கொண்டதுக்கு நீண்ட காலத்துக்கு பிற்பாடு வந்து உரையாடல் நன்றி. பிரசாத்திட நாவலுக்கு அப்பால் வந்து பிரசாத்திட விமர்சனங்கள் சம்பந்தமாக வந்து பிரசாத்தில் வந்து ஒரு முழு நிறைவான ஒரு நிறைவு இருக்கிறதாகவும் அவருடைய விமர்சனங்களுடைய பார்வையில் வந்து போதாமைகள் சுட்டி காட்டுவதாக வந்து பல்வேறு விமர்சனங்கள் வந்து இருக்குது. ஆகவே வந்து உங்களிடம் வந்து ஒரு முழு நிறைவான ஒரு வடிவம் இலக்கியத்தில் இருக்கா? நீங்கள் வந்து நடிகரும் எல்லா விமர்சனைக்கும் போதாமை இருக்கு. போதாமை என்றாலும் இந்த போதாமை குறைபாடுகளுக்கு இடையில நீங்களாக உங்களிடம் வந்து ஒரு முழு நிறைவான ஒரு வடிவம் இருக்கா இலக்கியத்தில்? விமர்சனத்தில் ரெண்டு விஷயம் இருக்குதுன்னு நான் வந்து என்ன சொல்லிட்டேன்னா, இப்போ எந்த விமர்சனத்துல நிறைய குழப்பம் இருக்குது, சிக்கல் இருக்குது, பிரச்சனை இருக்குது. என்ன சொல்லிச்சேன்னா அதைக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். எந்த ஒரு நான் ஒரு நாவல் உத்தேசிக்கிற விஷயங்கள்ல ஒரு பெரிய வாழ்க்கை பார்வை இருக்கணும், மிக முக்கியமாக அதில் வரலாறு ஏதோ ஒரு விதத்தில் டீல் பண்ணப்பட்டிருக்கணும்னு சொல்லி பார்ப்பேன். மற்ற அதில் வரப்புற சூழல் விவரணையாக இருக்கலாம், அதில் உணர்ச்சிகள் எப்படி கையாளப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்ப்பேன். மற்ற எழுத்தாளருக்கு அதில் திரண்டு வந்திருக்கக்கூடிய வாழ்க்கை பார்வை எப்படி இருக்குன்ற தன்மையை பார்ப்பேன். அது இல்லாமல் சாதாரணமாக இருக்கக்கூடிய நாவல்களும் நல்ல நாவல்கள் எல்லாம் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ நான் விமர்சனம் வைக்கிற நாவல்கள் இருக்குது தானே, அது என்ன சொல்லிச்சுன்னா இந்த குறைபாடுகள் எதுவுமே சுட்டி காட்டப்படாமல், அதே சொல்லிச்சுன்னா இதில் இருக்க பிரச்சனை சிக்கல்கள் எதுவுமே கவனப்படுத்தப்படாமல் இவையெல்லாம் நல்ல நாவல்கள், இவெல்லாம் எங்களோட தலைமுறையின் முக்கியமான நாவல் என்று சுட்டி காட்டுகிறான். இல்லை இவ போதாமல் இருக்குது, இந்த சிக்கல் இருக்குது, இவை இந்த இடங்களை சரியாக ஃபீல் பண்ணப்படையில. அப்போ நாங்கள் நாவலில் செய்ய வேண்டிய வேலைகள் அப்படின்னு சொல்லி நான் கவனப்படுத்த வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது. அதுக்கு அடர்த்தியை நாங்கள் கூட்ட வேண்டியிருக்கு, செறிவை கூட்ட வேண்டியிருக்கின்ற விமர்சனங்களை நான் முன்வைத்து கொண்டிருக்கோம். அது வந்து உங்களுடைய பார்வையில தான் வந்து பார்வையில் சொன்னால் அது சாத்தியமா என்ன கண்டு இப்போ உங்களுடைய பார்வையில தான் எல்லா வாசகர்களுடைய பார்வையும் அது அவருடைய மனநிலையும் அவருடைய அகநிலையும் இருக்குன்னு சொன்னால் ஆனால் ஒவ்வொரு வாசகர்களுக்கு வந்து இந்த மாதிரியான மனநிலை கொடுக்குது, அவருடைய அகநிலை என்ன, அவருடைய அகநிலையுடனான வாசிப்பு எப்படி இருக்கு, அதனோட அவை புரிந்து கொள்வது என்னன்றது ஒரு விஷயம் இருக்குதான். அவையே வந்து நீங்கள் நடுகளும் வந்து பார்த்து நாங்கள் புரியாததான் நீங்கள் நடுகளும் போதாமை என்று சில அநேகமான இதில் குறிப்பிட்டீங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன். எனக்கு உங்களோட கேள்வி வந்து சுவாரஸ்யமான ஒரு இதை கொண்டு வரது அப்படின்னு சொன்னால், உங்களோட விமர்சன செயற்பாடு பற்றி எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ நானும் என்னோட சின்ன வயசில் நான் நிறைய விமர்சனம் எழுதிட்டு இருப்பேன். அதிலே தூக்கம் பெற்றுருவோம் உங்களை இப்போ ஞாபகம் இருக்குது. நான் இப்போ விமர்சனம் எழுதுறது இல்லை. பழைய விமர்சனம் இந்த இவற்றை எதிர்கல்வி நான் கட்டுரை நல்ல ஞாபகம் வேறு சினிமாச்சவே இந்த வீழ்ச்சி. இப்போ நாங்கள் அது போதாமை என்று சொல்லிருக்கல, நான் யோசிக்கிறேன் அது ஒரு எழுத்தாளர் தன்னுடைய பயிற்சிக்காக. இப்போ நீங்கள் நான் இப்படி எழுதணும் பண்ணிக்க உங்களுக்கு காண்ற இடமெல்லாம் போதாமை இருக்குமா? ஆனால் அது உங்களோட ஓன் படைப்பு சார்ந்த ஒரு இதுவா இல்லாட்டி இலக்கிய விமர்சனம் சார்ந்த விமர்சனம்ன்றது எப்போ இலக்கியம் தோன்றுங்க அப்போவே தோன்றுங்க. எந்த இடத்துலையுமே அது ஒரு வாரம் கல்வி ஒரு நகர்வுன்னு சொல்லி இலக்கியத்தில் வாசிக்கிறேன்னு சொல்கிறோம். அது நாங்கள் ஒரு லட்சியம் ஒரு கருத்து மட்டும்தான். அப்படி ஒவ்வொரு தடவை தங்களுக்கான கருத்தை உருவாக்கி வாசிக்கிறேன்றது அப்படி வாசிக்க கொள்ளலாம். இந்த இடத்துல ஏன்னு சொன்னால் வாசிக்கிறாங்களும் குறைவாக இருக்குது. அவை இந்த பின்னணி இருக்கிறேன், இந்த கலாச்சார சூழல் இருந்து மற்றது அதை ஒட்டுமொத்தமாக சரியாக வாசிச்சு கொள்ளலாம்ன்றதுக்கு சிக்கல் இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் ஒரு இலக்கிய விமர்சகர்களாக விமர்சனம் எழுதுறீங்களா அல்லாட்டி ஒரு எழுத்தாளரை நாவலாசிரியரை நீங்கள் விமர்சனம் எழுதுறீங்களான்னு நான் இப்போ அசுராக கேட்கறது ஒரு எழுத்தாளரா இலக்கிய ஆசிரியராக விமர்சனம் தான். நான் ஒரு கோட்பாட்டாளராகவோ இல்லைன்னு ஒரு விமர்சனராகவோ விமர்சனிக்கல, அப்படி நான் செய்யவும் இல்லாண்டே. நான் ஒரு எழுத்தாளராக எந்த இடத்துல இருந்து கொண்டு எரிச்சலாக இருக்கு திருப்தியில். ஓகே, வேறு யாருக்காவது கேள்வி இருக்கா? நீங்கள் எழுதிட்டு நீங்கள் நிறைய வாசிக்கிறீங்க, நீங்கள் அதோட விமர்சனம் செய்கிறீங்க. உங்களுக்குள்ள ஒரு உலகத்தை இலக்கியம் சார்ந்த ஒரு தீவிர கொள்கையில் இறுதியாக ஒரு இரும்பு கொள்கையை வச்சுக்கொண்டு பயணிக்கிறீங்க. ஒரு பெரிய சாதனை அதையும் செய்து கொண்டு நீங்கள் படைக்கிறது செய்கிறீங்க. அந்த கொள்கையில் நீங்கள் விமர்சனங்களையும் எழுதிக்கொண்டு நீங்கள் ஒரு படைப்பாற்றலில் ஈடுபடுத்த ஒரு படைப்பை கொடுக்க உங்களுக்கு அது ஒரு இடைஞ்சலாக இருக்கா அல்லது உத்வேகமாக இருக்கா அல்லது உங்களோட நீங்களே சில
கேள்வி கேட்டு அந்த படைப்பு ஊக்கத்தை வந்து அது சில தடை செய்கிறார். இதை நான் எங்களோட தமிழின் சிற்றுதல் மரபில் இருந்தால் எடுத்துக்கொள்றேன். நான் இப்பவும் இப்போ நவீன காலத்தில் எழுதி கொண்டிருந்தாலும் இப்பவும் யோசிச்சு கொள்ற ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், ஒரு எங்களோட சிற்றுதல் மரபு இந்த தொடர்ச்சி, அது ஒரு உருவம் மாதிரியான சொல்லி சொன்னால் ஒரு கற்பனை கனவு மாதிரி அந்த ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே விமர்சனம் மற்றது எழுத்து அதுன்னு சொல்லி அப்படி நிறைய பேர் இருக்கலாம் தமிழ். எங்களுக்கு அப்படி முன்னோடி நிறைய பேர். நீங்கள் எல்லா நல்ல படைப்பாளையும் விமர்சனம் எழுதி நாக்களாக தான் இருப்பினோம் தமிழில். மறுத்து நீங்கள் சொல்லவே முடியாது. அவர் தாங்கள் நம்புறதையோ என்ன சொன்னால் நாங்கள் சரி என்றதையோ தாங்கள் படைப்பில் எதிர்பார்க்கிறதையோ இல்லை. பெரும்பாலான எல்லா நல்ல படைப்பாளிகளும் அதையும் ஒரு பக்கத்தில் செய்து கொண்டு தான் இருக்கணும். அது ஒரு வகையில் எங்களோட சூழலாக வேறு யாரும் செய்ய வேண்டாபடியாக நாங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்குன்னு சொல்லி, ஆனால் நான் விருப்பத்தோட தான் செய்ய கவர்மெண்ட் செய்கிறதோ இல்லைன்னு சொல்லி சொன்னால் இதை நான் கண்டிப்பாக செய்து நான் இதனோட காண்டி செய்கிறேன். அதை எனக்கு எப்போ வார முடியாது நான் அதை செய்து கொடுப்பேன். அப்போ இந்த கேள்வி அது இல்லை, தடையா இருக்கிறது நல்ல விஷயம். தடையா இருக்கிறது நான் கேட்கறது நீங்கள் உங்களோட சொந்த படைப்பு எழுதிட்டு அந்த விமர்சனங்கள் உங்களோட விமர்சனத்துக்காக எனக்கு இந்த கொள்கை இருக்கு, இதுல இருந்து சில வேளை உங்களோட படைத்தூக்கத்துல என்னோட எழுத தோணுது, இல்ல அது செய்யக்கூடாதுன்னு நீங்க அதை தடை போட்டு நீங்க உங்களோட படைப்பு அப்படியான அரசியல் சராசரி நிலையில நான் ஒரு வாழம் பார்த்து நான் அதை தவிர்த்து விடுறேன். இந்த விமர்சனத்துக்கு அப்படி அரசியல் சராசரி இது புரியாத படைப்பு அதால் இது கூடாத படைப்பு நான் இந்த இடத்துலையுமே நான் விமர்சித்ததுமே. நான் இந்த கூறுவலைத்தான் பார்க்கணும். ஒரு புனைவுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை சில கூறுவல் இருக்குது. இப்போ முயறல் இருக்கலாம் ஒரு புனைவில், ஆனால் சில அடிப்படைகளும் தேவைன்றதான் இந்த ஒரு இலக்கிய பார்வையாக இருக்குது. அது சில அடிப்படையில் கொடுத்துட்டு அதுலேருந்து முறை போகிறது வேறு, அடிப்படையே தெரியாமல் முறைறது வேறு என்றதுதான் இந்த கருத்து இருக்குது. அப்போ அதைத்தான் நான் சுட்டிக்காட்டுறேன். சார் இப்போ காலமும் இலக்கிய முறைகளும் இலக்கிய படைக்கிற முறைகளும் மேற்கத்து நிலையில் நாங்கள் இன்னும் பின்னுக்கு நிற்கிறோம், இன்னும் உடைச்சு கொண்டு வேறு வேறு வடிவங்களுக்கு போய் கொண்டு வருவோம். அப்போ நாங்கள் இப்போ அந்த கொள்கை கோட்பாடு அந்த வடிவங்களுக்குள்ள நிற்கிறோம். அப்போ அதை உடைக்கிறதுக்கு உங்களோட இந்த முறை வந்து ஒரு தடையாக இருக்குங்க. உடைக்கிறாண்டு அந்த வேற எனக்கு சொல்றீங்களா தடையா? இல்லை, நான் கேட்குறேன். அந்த உதாரணத்துக்கு ஒரு வரியிலேயே ஒரு கதை என்ற அமைப்பு அமெரிக்காவில் பத்திரவதி அமைப்பு ஒரு வரி தான். அதில் ஒரு உதாரணம் வந்து அது கனவானவே இருக்கு. அந்த உலகின் கடைசி மனுஷன் கதவு தட்டப்பட்டன்னு சொல்லி அந்த காலத்துல அது உலகின் கடைசி மனுஷன் மற்ற தெளிப்பதிகாரத்துக்கான ஒரு கதைன்னு சொல்லி போட்டு பிளாக்கா போட்டு எழுதுற மாதிரியான. இப்போ ஒரு பெண் வந்து தன்னுடைய இரவுகளை வந்து அப்படியே இந்த பட்டவர்த்தனமாகவே எழுதுறா. அது உண்மையிலேயே அது இலக்கியமாக இருக்கு, பெருசாக கொண்டாடுறது. அப்போ இது இலக்கியத்துல எப்போதுமே அந்த வடிவ சோதனைகள் வடிவம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொண்டு நீங்கள் இதுதான் இலக்கியத்தில் சரியான வடிவம்னு சொல்லுங்க, உடனே அடுத்த இலக்கியம் அடுத்த நொடியே வெறும் அதை பிச்சு கொண்டு சொன்னார். அப்போ அது வடிவம்ன்றது அது எப்போதுமே மாறிக்கொண்டிருக்கிற இதுதான். ஆனால் உங்களுக்கு இந்த படைக்க இது தடையாக இருக்குதா? இல்லை, அப்படி ஒரு அளவு எனக்கு இருக்கிறேன் என்ன சொல்லிச்சோன்னா அது ரெண்டுமே வெவ்வேறு பலம்னு சொல்லி தான் நான் எப்பவும் பார்த்து கொண்டிருப்பேன். மற்றது என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ நான் இந்த படைப்பை அவ்வளவு இப்போ நான் நஜவே இந்த படைப்பை பிரபலமாக பார்க்குற மாதிரி பார்க்கலாம். அது எல்லாருக்குமே இருக்கிற சிக்கல் தான். நீங்கள் அதை நஜவே விமர்சனத்துக்கு இதுலேருந்து பார்த்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அவ்வளவு தூரமாக விலை நின்று பார்க்கணும்னு சொன்னால் ஒன்றின காலம் ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு நான் வாழ்க்கை பார்த்தேன்னு சொல்லிச்சேன்னா ஓகே ஃபைன், ஓகே இந்த பிரச்சனை இருக்குது, இந்த சிக்கல் இருக்குன்றதை பார்த்துக்கலாம். அப்படி இல்லை நான் அதுக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் என்ன சொல்லிச்சேன்னா இப்போ ஒவ்வொரு டேஸ்ட்டும் அல்லது ஏன் நான் இவ்வளவு புறச்சுள்ள சித்தரிப்பை கொடுக்குறேன், உணர்ச்சியில் இவ்வளவு மிக மெதுவாக கையாளுறேன் என்ன சொன்னால் இவ்வளவு வீரமும் இவ்வளவு ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமாக கட்டப்பட்ட போரை பற்றின சில எதிர்மறையான சித்திரங்கள் எல்லாம் இரு சித்திரங்கள் நான் அழிக்கிறேன்னு சொல்லி அது எந்த பாப்ப சம்பந்தமான விஷயம் தான். அதை விமர்சனம் எப்போவுமே கட்டுப்படுத்துகிற மாதிரி எனக்கு தெரியல. அப்படி நிகழ்ந்ததுலாம் செய்ய முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். வணக்கம். சிறையை நம்ம முழுக்கப்படுத்தியிருக்கோம். நீங்கள் இலக்கிய விமர்சனத்தில் போதாமல் கட்டி தான் அதிகமாக கதைக்கிறீங்க. இப்போ ஒரு எழுத்தாளனா வந்து இதை முழுமையடைய செய்துட்டீங்க. இப்போ ஒரு விமர்சனா வந்து இந்த சிறை நாவலோட போதாமையை பற்றி நிச்சயமாக சொல்லலாம். அதாவது தான் நான் அந்த வண்ணச்சேரின்னு சொல்லி இன்னொரு நாவல் எழுதுனேன். 2 விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் நானும் அதை எழுதி ஒரு நாவலாக வெளியில் விட்டால் பிறகு மட்டும்தான் அதில் இருக்கிற சில போதாமையில் உணர்ந்து கொள்ளலாம். ஒன்று என்னென்னு சொல்லி சொன்னால் நான் இதை ஒரு குறுநாவல் வடிவம் வந்து நானே உத்தேசித்து அதை கொஞ்சம் சுருக்கி கொள்வதில் இருக்கிற சிக்கல் ஒன்று இருக்குது. அதை இன்னும் விரியப்பட்டிருந்தா ஒருவேளை அதை இன்னும் விரிஞ்சு அடுத்தடுத்த தளத்துக்கு போயிருக்குமா. ஆனால் இது எழுதினா மட்டும்தான் நான் இதிலேருந்து இது எழுதி ஒரு புத்தகமாக வெளியிட்டால் மட்டும்தான் அந்த சிறாக உதிர்த்து போட்டு இன்னும் உயரத்துக்கு பறக்கிற மாதிரி அந்த இதை இந்த இடையை குறைச்சி கொண்டு இன்னும் கொஞ்சம் கூடத்துக்கு பறக்கிற மாதிரி இது எழுதாட்டிக்கு நான் மட்டச்சீரடிக்கு வந்து சேர்ந்துருக்க மாட்டேன்னு சொல்லி பார்க்குறேன். அப்போ இதில் போதாமை இருக்குன்னு சொல்லி சொன்னால் அந்த போதாமையை தான் நான் சொல்லுவேன் என்ன சொல்லி சொன்னால் இப்போ இருக்கக்கூடியது அதுக்கு சரி
அது சில நேரம் தொடர்ச்சியாக வாசிக்கிறார்களோ கொஞ்சம் ஒரு சோர்வை தரக்கூடியதாக இருக்கும். அதுக்காக நான் மேலுணர்ச்சியை தூண்டுற மாதிரியானதோ இல்லைன்னு சொன்னால் தேவையில்லாத புறச்சூழல் விவரங்கள் இல்லை தேவையில்லாத ஒரு கிளாக்கதையோ இல்லைன்னு சொன்னால் உணர்ச்சி பூர்வமான கதையில உருவாக்கி அளிக்கிறது நான் விரும்ப போகிறதில்லை. அப்போ நான் அப்போ யோசிக்கிறேன், ஓகே அப்படின்னு சொன்னால் நான் அடுத்த நாவலில் அதை எப்படி கையாள போகிறேன், என்னென்ன விஷயங்களை இன்னும் ஆள போகிறேன் அல்லது இன்னும் விரிவுபடுத்தலாம்னு சொல்லி. மற்றது இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு என்ன சொல்லி சொன்னால், இப்போ இதில் வர அதாவது அந்த சிறுகதையில இருந்து வந்த தன்மைன்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி சொன்னால், இப்போ இதில் 2 கதாபாத்திரங்கள் உரையாடுன்னு சொல்லுவது, 2 கதாபாத்திரம் போராடி கதாபாத்திரம் உரையாடுன்னு சொல்லிச்சுன்னா அவள் போர் பட்டு பற்றி உரையாடுற மாதிரியான ஒரு தன்மை தான் இருக்குது. ஆனால் அதை பார்த்துட்டு வந்து ஒரு மாட்டை பற்றியோ என்னன்னு சொல்லிச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய தங்களோட கடந்த கால போரை பற்றியோ அல்லது தங்களோட கடந்த கால பற்றியோ உரையாடுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் எப்போவுமே இருந்து கொண்டு இருக்கும். நான் அதை செலக்ட் பண்ணி அதை மட்டும் இறுக்கி சொல்கிறது அந்த கொஞ்சம் ஒரு மூச்சு வருவதுக்கு அல்லது வாசிக்கிறதுக்கான ஒரு சிரமத்தை கொடுக்குறதுன்னு சொல்லி இப்போ பார்க்குறேன். எனக்கு தெரியலைன்னு சொல்லி பட் இப்போ யோசிக்கிற தோட் அப்படியே தான் இருக்குது. அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருக்கலாம், அந்த இறுக்கி நல்லா வைல் பண்ணி அந்த பில்லை கொஞ்சம் விளக்கி விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். மற்றது வந்து இந்த தமிழ் சமூகத்தின் பிற்போக்குத்தனங்களை கடுமையாக விமர்சிக்கிறீங்க. ஆனால் இந்த இலக்கிய படைப்புகள் வந்து வெரைட்டியில் அதுகளுக்குள்ள வந்து இந்த பாத்திரங்கள்ட்ட உரையாடல்கள் அந்த விமர்சனங்கள் வந்து போதாமையாக இருக்குதா நான் பார்க்குறேன். அதை நீங்கள் இன்னது அடுத்த படைப்புகளுக்கு கொண்டு வரப்படுங்க. அது கதாபாத்திரத்தின் தன்மைன்னு சொல்லி தான் நான் எப்பவுமே பார்த்துக்கொள்கிற ஒரு இது இருக்குது. இப்போ நான் இதுக்காக ஒரு கதாபாத்திரத்தை ஒரு இந்த கருத்தை சொல்றதுக்காகவோ இல்லைன்னு சொன்னால் இதை விமர்சிக்கணுன்றதுக்காக உருவாக்கல. இப்போ இதில் வர அம்மான் கதாபாத்திரம் கிட்டத்தட்ட ஒரு கடந்த காலத்தின் ஒட்டுமொத்த உருவமாக தான் வரக்கூடிய. அப்போ அவர்களாக நான் அந்த போராட்டத்தை அப்படின்னா சில கேள்விகளை கேட்குறேன். கடந்த கால போராட்டமும் அடுத்த தலைமுறையும் ஒரு கிளாஷ் அதில் ஒரு முரண்பாடுக்குள்ள வருது. அவை எப்படி போராட்டத்தை பார்த்தாவே அவர்கள் எப்படி போரா பார்த்தாவே அது ஒரு மரவழி இராணுவமாக மாறிக்க அது எப்படி அது உருமாறுதுன்றது தான் நெட்ட கேள்வியாக இருக்குது. அப்போ அது அந்த இடத்துல உருவாகி வந்து அவர் அந்த கேள்வியில கேட்டுக்கொள்றார். அப்போ நான் அது அம்மான உருவாக்கி அதை கேட்குறேன்னு சொல்லி அதை சொல்லலாம், அப்படி நான் செய்யலாம். மற்றது இந்த புனை இலக்கியத்தில் வந்து அரசியல் தப்பித்தல் வந்து ஒன்று இருந்து கொண்டு இருக்கு. இப்போ இதில் வர்ற அரசியலை வந்து நீங்கள் எப்படி அது ஒரு காலம். இப்போ என்ன சொல்ல எங்களுக்கு நான் துறக்க கால வாசிக்கலாம் வரைக்கும் நடந்தக்கூடிய எதிர்ப்பு புரியாத அந்த பயனுறையான கட்டமைப்புகளை இருந்து பார்க்க வேண்டிய வாசிக்க வேண்டிய தேவை இருந்ததுன்னு சொல்லி நான் பார்க்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் இதை அசுரா இதை வாசிச்சுட்டு இது ஒரு தமிழ் தேசிய நாவல்னு சொல்லி என்னோட சொன்னேன். அப்படி வாசிக்கிறதுக்கான ஸ்பேஸ் இதில் இருக்குதான்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் நான் அப்படி எழுதவும் இல்லை, நான் அப்படியான பயனுறைக்கெல்லாம் போகவும் மாட்டேன். ஆனால் நான் பின்தொடர்றது அப்படியான ஒரு அரசியல் தண்ணியிலேயே இல்லை. நான் நிறைய சொல்லிக்கொள்கிற ஒரு விஷயம் இருக்குது என்ன சொல்லி சொன்னால், இப்போ அந்த கடைப்பிட்ட வித்தியாசத்தை புரிஞ்சு கொள்றதுக்கான இப்போ சலாம் அலைக் நாவல் சோபான எழுதினது அதில் வர்றது ஒரு ஒரு அரசியல் தண்ணியோட அது நல்ல நாவல். நான் அதை பற்றி ஒரு சின்ன குறிப்பு கூடி எழுதி இருக்கிறேன். ஆனால் அவருக்கு வாழ்க்கையில எல்லாமே எதிர்மறையாக நடக்குது. அவருடைய வாய் அவரை விட்டு போது, அவருடைய மகன் சாகுறார், அவர் கடந்த காலத்தை பெற்ற நினைவுகள் எல்லாம் இருக்குது. அவர் அப்படி அந்த ஒரு புலம்பெயர் தன்னிலையாக இருந்து கொண்டு தன்னை அழித்து கொண்டு ஒரு இருப்பள்ளத்துக்குள்ள இருந்து சாகுறார். அது அவர் ஒரு அரசியல் தன்னிலையாக இருக்கிறதால அதை டீல் பண்ண விஷயம். அப்போ நான் அப்படி ஒரு புலம்பெயர் இங்கே பெரிய ஒரு நாவல் இருக்குது, அவங்களுக்கு எல்லாம் கிடைக்குது, நல்ல மருத்துவம் கிடைக்குது, நல்ல வாய்ப்பு கிடைக்குது, அது நல்ல குடும்ப சூழல் கிடைக்குது, எல்லாம் கிடைச்சா அப்புறம் அவனுக்குள்ள நிறையா ஏதோ ஒன்று இருக்குது. அது என்னன்றதுதான் எனக்கு ஏன் அவனால் நிறைய முடியலை. இதுதான் அந்த 2 வித்தியாசம். அப்போ அது அந்த ஒரு அரசியலாக வர்றதுக்கும் நான் எழுத போகிற ஆளுக்கு அப்போ நான் புலம்பெயர் சிக்கல் எழுதுனா அதைத்தான் அவனுக்கு போகணும், அதை தான் பார்க்கணும். ஆமாம் இதுதான் சரி, அது பிள்ளைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் 2 வெவ்வேறு படத்துலேருந்து அதை அழுத சொல்லி தான் நான் பார்க்கணும். அதுதான் நாங்கள் பாதிக்கையில் சொன்னோன்னா நிலத்தை பற்றி 2 பற்றி இருந்தாங்க. ஒளிவு மரத்தை பற்றி அதுகளை பற்றி அதில் ஒரு தூண்டோடு வருது. அது கொஞ்சம் நாவலுக்கு கொஞ்சம் உடையவராக இருக்கிறது நான் பார்த்தேன். அதுக்கு ஒட்டாம துருத்தி இருக்கிற மாதிரி இருக்கலாம். அதுக்கான சில இது என்ன முறையும் சில விஷயங்கள் அதில் நடந்திருக்கலாம் சொல்லி தான் நான் அதை பார்க்குறேன். ஓகே, அது அடுத்த மாத்திரம் வந்துடுவோம். நான் சார் 2 வழியில் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கும் இந்த ஆரம்பத்தில் எனக்கு வந்து சிக்கல் இருந்தேன்னா அந்த இந்த ஆனக்கோடாலி அதுக்கு முன்னுக்கு எனக்கு அந்த சிக்கல் இருந்து அப்புறம் ஆனக்கோடாலி படித்தது நான் கிட்டத்தட்ட 3 தடவை என்ன படித்தேன். இந்த திருப்பி படித்தப்பறம் இந்த ஆனக்கோடாலி கதை கூட எனக்கு அதில் அந்த தொன்மை அதெல்லாம் எனக்கு கிளியர் ஆகினது. அதுக்கப்புறம் நான் எனக்கு கிளியராக போட்டு எடுத்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக சிரமப்பட்டேன். என்னடா கஷ்டமாக இருந்தது. அது எனக்கு இப்போ அது மாமூலாக நான் இது ஃப்ளைட்டில் வரைக்கும் படிச்சுட்டேன், அந்த உடனே படிச்சுட்டேன். ஓகே, இப்போ என்ன கேள்வின்றதுல இந்த ஒரு கதைகள் எல்லாம் வந்து அதீத என்னன்னு சொல்கிற அதீத அந்த இது கொடுக்க மாதிரி என்னன்னு சொல்கிறது விவரிப்புன்னு சொல்கிறேன். அதிக விவரிப்பு ஒவ்வொரு லைனுக்கும் விவரித்து கொண்டு போகிறான்.
அது வந்து புதிதாக வார வாசகர்களுக்கு வந்து அது இடையூறாக இருக்குமா இல்லையா, அது நன்மையா அல்லது அது இப்போ என்னென்னா இப்போ ஸ்டார்டிங்கில் படிக்கிறாங்களுக்கு வந்து 2 பக்கத்தில் நீ அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம், அதை நீ திருப்பதி போய் சொல்லியிருக்கல என்ன சலிச்சு போன தன்மை இருக்குது, அது தட்டி போட்டு அடுத்தது போகிறதுக்கு வாய்ப்பு, அதாவது இடைஞ்சலாக இருக்கும், அடுத்த பக்கத்துக்கு போகிற கூட இடைஞ்சலாக இருக்கும். அது 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 நல்லதா அல்லது இந்த ஒரு அது எப்படி சொல்றது சொல்றேன் கைத்துக்கள் அப்படி அந்த மாதிரி அது என்ன அது ஒரு பாணியில தான் பார்க்கணும். இப்போ நான் அப்படி நல்லா வசிச்சு வாங்குறது நீலகண்ட முறையை தெரியும், அப்படி ஒரு நல்ல உதாரணமாகவே சொல்லுவோம் எல்லாருக்கும். அதுல கதை ரெண்டே நீங்கள் எதுவுமே பார்த்துக்கொள்ளலாம். சுத்தி வர இருக்கக்கூடியது புறச்சூழல் விவரணம் தான். ஆனா அது கூட ஒரு வாழ்க்கை, அது கூட ஒரு காலகட்டம், ஒரு மேலாநில உருவாகி வரன்னு சொல்லி தான் பார்க்கலாம். அது ஒரு பாணி என்ற அளவில் தான் அது இலக்கியத்தில் கையாளப்படுதுன்னு சொல்லி நான் பார்க்கிறேன். கேள்வி என்ன ஒரு கருத்து தான் போதாமை இலக்கியத்தில் இது அமைஞ்சிருக்க வேணும், இந்த போதாமல் இருக்கக்கூடாது என்று இலக்கியத்திற்கு காலங்காலமாக 10 கட்டளைகள் போடுறாங்க. தலைவரை பார்த்துட்டு இருந்தாங்க. காணாசூரில் இருந்து காணாசூர் வீட்டுக்கு போடுவேன், இந்த இதெல்லாம் இப்படி போடுறது இதெல்லாம் இல்லாட்டி வைக்கல கொண்டுசன்னாவும் போடுவேன். இப்போ அண்மையில் வந்து ஜேமோனுடைய போடுறா புத்தகம்லாம் விடுவேன். நாவலண்டா என்ன நாவல் சமையல் குறிப்பு நாவல் எதிர்பார்க்க மாட்டேன் இல்லை, அதோட எதிர்பார்க்க மாட்டேன் அப்படி இல்லை இப்படி இருக்க வேணும். அது எதிர்பார்க்கட்டு வைக்கலாம், கட்டளை அல்லது சாசனம் வந்து வைக்கலாம். நான் நினைக்கிறேன் நான் வந்து நிலவியல் காட்சிகளை எழுதுறதுக்கு எதிரானாலெல்லாம் கிடையாது. நான் பார்த்த நிலவியல் காட்சிகளை மட்டுமல்ல, கற்பனையிலேயே கிராமங்களையும் நகரங்களையும் நாடுகளையும் இந்த நாவல் உருவாக்கினாங்க. முழுக்க நான் பார்த்தது எழுதுன்னா ஃபுல்லாக சிரிச்சிட்டு. ஆகவே இதை காட்சிக்கு நான் ஒரு எதிரியா இல்லை. ஆனால் ஒரு இலக்கிய படைப்பண்டா, ஒரு நாவலண்டா இது 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 இருக்கணும் என்ற அந்த பொது கோட்பாட்டை வலுத்தளிப்பது யாருக்கு அந்த ரைட்? நான் நினைக்கிறேன் அப்படி ஏற்கனவே இருக்கக்கூடிய கோட்பாடுகள் இன்னும் சொல்ல போனால் நாங்கள் அப்படி தான் வர இளம் வயசுகளில் அப்போ இருந்த விமர்சகர்கள் அதை என்ன சொல்லிட்டோம், ஆரம்பம் பொறுப்பு முடிப்பு என்ற ஒரு ஃபோன் இருக்கும். இல்லாட்டி சோசியலிசம் ஏதாவது வந்து அவங்க ஒரு ஃபோன் வச்சிருக்கலாம், என்ன செய்யணும் இப்படி செய்யணும் முடிப்பு வச்சிருக்கலாம். அல்லது நவீன இலக்கியத்தில் வந்து அந்த காலத்தில் 70-80களில் ஐயப்பட்ட விமர்சகர்கள் நம்ம கொண்டவர்கள் அல்லது சார்நவீதா கொண்டவர்கள் அவை ஒரு கோட்பாடு இருக்கலாம். நான் நினைக்கிறேன் ஒரு படைப்பாளர் இந்த வேலை இந்த விதிகளை எல்லாம் மீறுறது தான். ஒரு கலைக்கு விதி கிடையாது, மட்டுமல்ல கலைக்கு யோசிக்கும் கிடையாது. அதான் முக்கியம். நான் கேட்கிறேன். மற்றபடி ஒரு இலக்காட்சி தேவைப்படுறது நான் நினைக்கிறேன் அந்த நாவலின் கதையின் கரு அம்சம் இதுகளை பொறுத்தவரை தான் நான் நினைக்கிறேன். இந்த நிலக்காட்சிங்கிற விஷயம் இல்லாமலேயே எத்தனை மகத்தான நாவல்களை நாங்கள் படிச்சுட்டோம். காஃப்காண்ட விசாரணையிலே எங்கே போய் பார்க்க போகிறோம் நிலக்காட்சி. அதே அது எடுத்துக்கிற கதையை பொறுத்தவரை தான் ஒவ்வொரு படைப்பாளையும் ஒவ்வொரு விஷயத்தில் கவனத்தை குவிப்பேன். நான் எங்கே சுற்றி போனாலும் உள்ள படத்துக்கு வந்துருப்பேன். சாமியில் எங்கே சுற்றி போனாலும் பெருமாள் இந்த புலம்பலுக்கு வந்துருப்பேன். அது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஃபோக்கஸ். ஆகவே இதுக்கு பொதுவிலிருந்து ஒன்றும் இல்லைன்றது தான் இந்த கேட்டு. ஸோ இலக்கியம் எழுதுனதே போதும் போட சொல்லி போனா நான் அதுக்கு ஒரு கேள்வி சொல்லிட்டேன். இப்போ எது சொல்லிட்டேன்னா இப்போ ஒன்று சொன்னீங்க இது யாருக்கு முடிவு செய்யறதுன்னு சொல்லுவோம். அது ஒரு முக்கியம். ஆனால் அது ஒரு பிள்ளையான புரிதல்னு சொல்லி தான் நான் பார்க்கணும். யாருமே முடிவு செய்யலாம். அப்படி இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இவர் இருந்தவர் யார் கைலாசவதி, அவர் தமிழ் எழுதப்பட்ட மகத்தான் நாவல் என்று சொல்லி சொன்ன நாவல் சொல்வார். அதாவது பொருட்படுத்தி வாங்கியிருக்கிறோம். அவருக்கு இருந்த ஆளுநர்னா அவர் பல்கலைக்கழகத்தில் இருந்து புத்திநகரன் ஆசிரியராக இருந்து கிட்டத்தட்ட தமிழில் சொன்ன முதல் விமர்சனம் தான் முக்கியமான ஒரு ஆளுன்னு சொல்லி சொல்கிறோம். மற்றது பாரதி மகாகவியா இல்லையான்னு சொல்லி ஒரு விவாதம் 1959 மணிக்கொடியில் நடந்தது. அவர் ஒரு மகாகவியே இல்லை, அவர் மகாகவியா வைக்கலான்னு சொல்லி பாரதியை முதலாவது எதிர்த்தவரால் புதுமை பித்தன் கடுமையாக விமர்சித்து அவர் ஒரு கவிதை இல்லைன்னு சொல்லி எழுதியிருக்கார். சரி, புதுமை பித்தன் தமிழின் ஒரு தமிழ் மிகப்பெரிய ஒரு என்ன செல்ல குழந்தை சொன்னால் ஒரு தலைமகன். அவர் சொன்னதுக்காக பாரதி மகாகவி இல்லைன்னு சொல்லி எங்கேயும் ஆகிடலை. அது ஒரு விவாதத்துக்கு ஒரு தரப்பு தான். அதில் தூண்டி ஒரு பொது கருத்து உருவாகி வாரது தான். அதுக்காக விமர்சனம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியோ அல்லது இந்த அடிப்படையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எந்த இடத்துலையுமே இல்லை. சரி, இப்போ நீங்கள் சொல்கிற இந்த தமிழை நாங்கள் ஒரு பட்டியல் வச்சிருக்கோம் தானே, இதெல்லாம் நல்ல நாவல் அல்லது சாயுதோக்கை பொருட்படுத்தி வாசிக்கக்கூடிய நாவல்ன்றது எப்படி உருவாகி வந்தது? யாருக்கு உருவாக்கி எடுத்தது?
ஆனால் ஒரு ஆள் வந்து ஓகே ஒரு பகுத்தரிச்சு கோட்டை போட்டு பெட்டிக்குள்ள போட்டு இது மட்டும்தான் நாவல்னு சொல்லி எழுதின நாவலா இல்லை. அது பங்கட் சாமிநாதன் மாதிரி, கானாசு மாதிரி, அலைன்னு முடிச்சோன்னா சிவத்தம்பி மாதிரி எல்லா பக்கத்தில். அதே நேரம் மார்க்சிய விமர்சனத்தில் நான் மார்க்சில் இருந்து எல்லாரும் உருவாக்கிய ஒரு பொது கருத்தில் இருந்து திரண்டு வந்த ஒரு கருத்து தான். ஆனால் அதே எழுதாமல் விட்டுருந்தா அது வந்திருக்கவே மாட்டுது. அவை சில நல்ல நாவல் சொல்லி நாவல் பொருட்படுத்தாமல் போயிருக்குது இருக்கிற நாவல். அப்போ அது நோக்கம் இல்லை. ஆனால் அது விமர்சனம் முன்வைக்கிறதும் அது இன்னென்ன நாவல் இதை நிரப்பேர் போதமையில சுட்டிக்கானதும் முக்கியமாக இருக்குது. அது போகாமல் இருந்து கொண்டு இருக்கும் என்று தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அது ஒரு படைப்பாளி பொருட்படுத்துறது. உண்மையாக அந்த விமர்சனங்கள் அதே இதில் தான் படைப்பாளியை நோக்கி இந்த காலத்திலுமே வைக்கப்பட்டது இல்லை. அதுதான் முக்கியம். அது வாசகர்கள் இருக்கணும். நிலக்காட்சி என்றதை பற்றி நான் சொல்லிடுறேன். நான் இப்போ 2010 நான் ஆரம்பத்தில் நான் இதை தொடங்கும் போது சொன்னேன். அந்த சாயந்தர 6ஆம் அடியில் அந்த கதை வந்து விஸ்தீரணமாக இறுதியாக காணப்போகுது. மற்ற உங்களோட கதையில் வந்து தாய்லாந்துலேருந்து தொடங்கி எல்லா சர்வதேசியம் இருக்கு இல்லையா, அந்த சர்வதேசியத்தில் இருந்து பிரசாத் ஒரு சின்ன துண்டு நீளம் பற்றின விவரணம் நோக்கி உள்திரும்புறது வந்து சுவாரஸ்யமாக இருக்குன்னு சொன்னேனே தவிர அது வந்து ஒரு அதுதான் ஒரு ஸ்பெஷல் இது. அது லக்கியமெண்டா அப்படி நில விவரணையை நோக்கி கொஞ்சம் நல்லா வந்திருக்குன்றதை மெட்டது. அது இவரில் தனியாக அது இப்போ இவரோட எழுத வந்த ஆட்கள்ல அது நடக்காமல் இவரில் தனியாக அது நடக்கிறது. இவர் டயஸ்போரிக் டிஸ்பர்ஷன் சொல்லி வந்துருக்குது. டயஸ்போரா பிறந்து எல்லாம் சிதறும் போது வெவ்வேறு நிலக்காட்சியில் எங்களுக்கு உள்ள வரும். ஆனால் பிரசாத்திட்ட வந்து அது நடக்காமல் பிரசாத் அந்த நிலம் நோக்கி போறார். அப்போ அதே எனக்கு சுவாரஸ்யமான ஒரு பண்பாக பார்த்து ஏன்னா அது வேறு ஆட்கள் நடக்காமல் அவர்கிட்ட மாற்றம் நடக்குது. இப்போ அங்கே யதார்த்தம் எழுதும் போதும் யதார்த்தம் ஒரு நிலக்காட்சி இருக்குது, கிருஷாந்திட்ட ஒரு நிலக்காட்சி இருக்குது. ஆனால் அதை விட சிறிதாக இது இவர்கிட்ட எதையும் இவர்கிட்ட மாத்திரம் நடக்குதுன்னு 2015 இருந்து எனக்கு இருக்கிற கேள்வி. ஸோ அதால தான் அது ஒரு இவரோட சிறப்பம்சமாக நான் சொன்னேனே தவிர அது லக்கியத்துக்கான அது ஒரு ஒட்டுமொத்த லக்கியத்துக்கான ஒரு இதில் நீங்கள் சொன்ன மாதிரி காக்கா கமியூ முக்கியமே இல்லையே. அது உரையாடல்ல இருந்து நான் உரையாடல்ல இருந்து அதுதான் போதாமைன்னு சொல்றது. நாளைக்கும் பிரசாத் ஒரு வாசகராக அவருக்கு அந்த புத்தகத்துல அவருக்கு என்ன போதாமை இருக்கு அதைத்தான் அவர் எழுதுறாரு. உங்களுக்கு போதாம உனக்கு போதாம சொல்லேன்னு நான் நினைக்கிறேன். அவர் ஒரு வாசகராக அவருக்கு அந்த நாவல் இது போதாமை இருக்குது. எனக்கு ஒரு ஞாபகம் வந்து லெனின் சின்ன தம்பி பற்றி சொல்லியிருக்காரு. லெனின் சின்ன தம்பி என்ன இருக்கு, அவருக்கு வைஃப் இல்லையா, அவர் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யறத மட்டும்தான் எழுதி கொண்டு வந்தாரு சொல்லி. அது எழுதுற எழுத்தாளர் அவருக்கு இதுதான் எழுதணும்னு தோன்றுது. நீங்க எழுதாத அதை போய் கேட்கலாது. நீங்க வைஃபை பற்றி எழுதி அக்கா பற்றி எழுதி கேட்கலாம். அது என்ன நீங்க அதை வச்சு அது உங்களோட வாசகத்தை இதுதான். அது பிரசாத் பிறகு அதுக்கு மரியாதை கேள்வி சரியா பிள்ளையான பிறகு யோசிச்சிருக்கலாம். அது மாதிரி அவர் வாசிக்கிற ஒரு தான் இருக்கு. அவர் எனக்கு அது போதாமையா இருக்குன்னு சொல்றேன். எனக்கு இன்னொரு இது இருக்கு பிரசாத்ல. இப்ப நிறைய பேர் விமர்சனம் பண்ணதே இல்லை. ஒன்று அறிமுக குறிப்பிடுறோம், ரசனை மனப்பான்மையில நல்லா இருக்கு, ஆளையால் பாராட்டுற மாதிரி எழுதுறாங்களே வாசிக்கிறது அந்த மாதிரியான சூழல் இருக்கு. பிரசாத் தான் நிறைய பேர் எழுதி கொண்டு இருக்கிறோம். ஆனா பிரசாத் இப்ப கடும் விமர்சனமா வைப்பார். ஒரு நாவலையோ ஒரு விவாதமோ அது பாரபட்சம் இல்லாம வைப்பார். அதே நேரம் அவர் மற்ற பக்கம் சிறுகதையும் நாவலும் எழுதுகிற ஒரு ஆளா இருக்கிறார். எனக்கு கேள்வி பிரசாத் இந்த நீங்க போதாமைன்னு சொல்றதோ விமர்சனம் அது எல்லாத்தையும் நீங்க அந்த முழுமை செய்கிற மாதிரியா அவங்க எழுதுவோம் மட்டும் நெச்சு இந்த பக்கம் எழுதுறீங்களா என்ன மாதிரி? ஏன்னா ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கட்டு எழுதுற பிரசாத்தை தான் கூட பிடிக்கும் கதை எழுதுற ஆளை விட. ஏன்னா அந்த ஒரு சண்டை பிடிக்கிறீங்க எனக்கு பிடிக்கும். போட்டோ அப்படி ஃபுல்ஃபில் பண்ணலாமா தெரியல. நான் நம்பல அப்படி நான் எழுதுற விமர்சனத்தை ஒட்டு மொத்தமா ஏன்னு சொன்னா இப்ப ஒவ்வொரு படைப்பு தான் எந்த படைப்பு நோக்கம் வரும். இப்ப நிறையாக்கள் இப்போ ஒரு யதார்த்தவாத படைப்புல சில அழகிய குறைபாடுகள் இருக்கலாம், சில போதாமைகள் இருக்கலாம், அதில் கையாளப்பட்டிருக்கிற உணர்ச்சி என்ற சிக்கல் இருக்கலாம். அதே நேரம் நான் எழுதுற கதையில நான் கையாள இப்போ தொன்னங்களா இருக்கலாம், கொஞ்சம் நவார நிலக்காட்சி விவரணையெல்லாம் இருக்கலாம். அது அப்போ ஒவ்வொரு படைப்பும் அது போடுற வடிவம் தான். அது வடிவத்துக்குலாம் சரியா ஃபிட்டாக இருக்காங்கிறத மட்டும்தான் நான் பார்த்துக்கொள்ளணும். அது எடுத்துக்கொண்ட காலம் இப்போ தீக்குடுக்க நாவலே எடுத்தா அதுல ஒரு போராளி லண்டன்ல இருக்கிறார், ஒருத்தர் லண்டன்ல இருக்கிறார். ஈழ போராட்டத்தை பற்றி கேள்விப்பட்டு இங்க வரார் போராடுறதுக்காக ஈழத்துக்கு வரார். ஆனா அப்ப அவர் லண்டன்ல இருந்து ஒரு பாத்திரத்தை ஸ்பெசிபிக்கா ஈழத்துக்கு கொண்டு வரான்னு சொல்லி எனக்கு சில அடிப்படை கேள்விகள் எழுதும். ஓகே, அவர் ஈழத்துக்கு வந்தோடனே ஒரு குணாவியல் டிபிக்கல் போராளியா ஆயிட்டாருன்னு சொல்லி சொன்னா ஏன் நீ அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு லண்டன்ல இருந்து கொண்டு வருவோம்? அவர் என்னத்தான் கேள்வி கேட்கறதுக்காக லண்டன்ல இருந்து வார அவர் ஈழ போராட்டத்தை எப்படி பார்க்கிறார் என்ன சொன்னா அவர் அங்க வந்து சேர்ந்தா பிறகு அவர் ஒரு புலம்பெயர் தமிழனா இந்த ஈழ போராட்டம் எப்படி அடாப்ட் பண்ணிக்கொள்ளும், அவருக்கான ஸ்பேஸ் எப்படி அது உருவாக்கி கொடுக்குற அந்த கேள்வியெல்லாம் டீல் பண்ணணும் தான் அந்த நாவலில்.
இல்லை அது வந்தோடனே சாதாரண ஒரு போராளி பழமையாக நாங்கள் எங்கள் ஆவரங்கள்ல இருந்து போராட்டத்துக்கு போன ஒரு போராளியாக இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவளா இதுவும் என்னதுக்கு நாவல் இல்லை எனக்கு ஒரு அடிப்படை கேள்வியாக இருக்கு. அப்போ அந்த நாவலில் இருக்கிற உள்ள விஷயங்களை வச்சுக்கொண்டு மட்டும்தான் நான் தெளிவுபடுத்திக்கொண்டு இல்லாமல் அதுக்கு வெளியில இருந்து நான் எதையுமே எடுத்துக்கொள்றேன் இல்லைங்கிறத நான் சொல்கிறேன். பிரசாத் எங்களை நீங்க திரும்ப முன்னாடி பிரசாத் சொல்லிது 2 கட்டுரை வைக்கிட வேண்டியதுதான் அடிக்கடி சம படைப்பாளர்களும் தாக்கிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, மிக சந்தோஷம். எல்லாருக்கும் கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் பிரசாத்தை நாங்கள் ஒரு நல்ல பேரோ அல்லது ஒரு கதையை படிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான எந்த ஒரு விடயமும் எடுக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு இறுக்கமான ஒரு கோட்பாடு அவர் வச்சிருக்கிறார். அதற்கு ஆரை பாராட்டினாலும் நான் சத்திரம் இல்லை. அதால ஓகே, அந்த வகையில் உண்மையில சிறப்பாக இந்த நிகழ்ச்சி முடிஞ்சிருக்கு. அதை நடாத்தின வெளிப்படுத்திய ஹரி மற்றும் பிரசாத்துக்கு நன்றி. அடுத்தது தெரியும், எழுதுறதை பற்றி பேசுறது புதிய அனுபவம். என்னுடைய பேரை அச்சல பார்க்கணும், அதுக்கு நான் ஏதாவது எழுதுவோம். தாண்டின நாவல்களில் வர அந்த எழுத்தை விஷுவலாக்குற அந்த சுகமும் அந்த ஆசையும், பிறகு விஷுவலை நான் எழுத்தாக்குவோம், எனக்குள்ள தோன்ற விஷுவலை நான் எழுத்தாக்குவோம் என்ற ஒரு புள்ளியில தான் நான் எழுதுறதுக்குள்ள வாரேன் என்றுதான் இந்த கேள்விக்கு பார்த்து சொல்லுவேன்.